நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளின் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினார்லவா, அவரை துதிக்கலாமா? அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். உலகமே விட்டாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். உலகமே விட்டாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ரெண்டு போதி வாசிக்கலாமா? சங்கீதம் 94:14 வசனம். கர்த்தாவே, துன்மார்க்கனுக்கும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கைவிடாமல் இருப்பார். ஆம் அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எல்லாமே கொடுக்கணும். அவங்க கைவிடுற நிலைமைக்கு, அவங்க கீழான நிலைமைக்கு போய்க்கூடாது. நாம் இருக்கிற நிலையை விட அவர்கள் உயரமாக போகணும்னு நாம் எல்லாரும் ஆசைப்படுறோம். அவங்களுக்காக அதை இதையும் செய்து அவங்கள தூக்கி மேலே விட்டுட்டே வரோம். அதப்பா சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லதை செய்யணும்னு நினைக்கும்போது நான் செய்ய மாட்டானான்னு கேட்குறாரு. ஆமாம் அன்பானவர்களே, அவர் தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய ஜனத்தை கைவிட மாட்டார். நம்ம அவருடைய கரத்தில் உள்ளங்கையில் இருக்கிறோம். அதனால் பயப்படாங்க. நாம் நடக்கிற பாதைகளில் கஷ்டங்கள், பாடுகள், பலவீனங்கள் வந்தாலும் கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் அவருடைய பிள்ளைகளானால் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். நம்மை இடத்திலே கொண்டு போய் சேர்க்க வரைக்கும் நம்முடைய கரத்தை பிடித்து கொள்வார். ஜெபம் பண்ணலாமா? அப்பா, என்னை உங்கள் கரத்தில் தருது, என் பிள்ளைகள், என் குடும்பத்தை உங்கள் கரத்தில், எங்கள் கையை பிடிச்சுக்கோங்கப்பா, எங்களை கைவிடாதுங்கன்னு சொல்லாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பன், தர்மியாக நாளுக்காக கூட நன்றியப்பா. நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்கப்பா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. நாளின் காலம் அது மட்டுமா என்னுடைய தயவுள்ள உங்கள் கிருபைகளை தாங்கினதேப்பா. நன்றி அப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. நம்முடைய பிள்ளைகள் போகிற பயணங்களிலே அப்பா, அவருடைய செயல்களிலே, காரியங்களே, குடும்ப சூழ்நிலை, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளி, ஒவ்வொரு நிமிடம் நீங்கள் பிள்ளைகளை கைவிடாதிருப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. நீங்கள் கரம் பிடித்துக்கோங்கப்பா. உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கேன்னு சொன்னீங்களப்பா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் வரைச்சி வச்சு பத்திரமா பாதுகாத்தோம். அவருடைய மதில்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது ஐயா. உங்களுடைய கருத்தை தந்துவிட்டோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சிக்கோங்க. சகல துதியும் கனமும் பலமையும் பலஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.